சிவாய நம. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி திங்கட்கிழமை 23/6/2025. இன்றைக்கி சோமவார பிரதோஷம். இந்த பிரதோஷம் அன்னைக்கு மட்டும் சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான வலம் வருவாங்க. எப்பயுமே எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம இடமிருந்து வலம் நம்ம சுற்றி வருவோம். 3, 5, 7, 9 அப்படின்னு சுற்றுக்களில் சுற்றுவோம். ஆனால் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணி வழிபடுறது நம்மளோட தோஷங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வலம் வரலாம் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் 25/6/2025 புதன்கிழமை ஆணி அமாவாசை. அந்த நாள் நம்ம வீட்டில் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி 4 o'clockலேருந்து என்னென்ன வேலை நான் வீட்டில் பண்ணேன் அப்படின்ற வீடியோவை பார்த்துக்கிட்டே அமாவாசை அன்னைக்கு என்ன பூஜை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் அன்னைக்கு சோமசூத்திர பிரதட்சணம் எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா விதமான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 24ஆம் தேதி மாலை 6:55க்கு தான் அமாவாசை திதி ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி முழுவதும் அமாவாசை இருக்குது. மாலையில் 5 மணிக்கெல்லாம் அமாவாசை திதியானது நிறைவடையுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி சூரிய உதயத்தில் விரதம் ஆரம்பித்து சூரியன் உச்சிக்கு வரும்போது தர்ப்பணம், நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 25ஆம் தேதி தான் அமாவாசை. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியன் உச்சி பொழுதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட்டுறணும். இல்லை நாங்கள் படையல் போடுற வழக்கம்லாம் இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு கோமாதாவுக்கு, பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், அப்புறம் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா பச்சரிசி கூட வெல்லம் போட்டு அந்த இதை நம்ம பசுக்களுக்கு கொடுக்குறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை எங்கள் ஏரியாவில் பசுவே பார்க்கவே முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் நம்ம சாப்பாடு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த முதல் சாப்பாடில் கொஞ்சம் தயிரும் கருப்பும் எள்ளும் கலந்து நீங்கள் காக்கைக்கு வைக்கலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. கடன் சீக்கிரம் குறையணும் அப்படின்றதுக்கு யாருமே சொல்லாத ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அமாவாசை திதியும் இருக்கணும், செவ்வாய் ஓரம் நேரமும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம கடனோட ஒரு பகுதியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கடன் கடகடான்னு குறையும். அதை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். இந்த வாட்டி ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசை நம்மளுக்கு அப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. எப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு 6:55க்கே அமாவாசை திதி ஆரம்பிச்சிடுது. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரம் நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரை நேரமும் இருக்குது. அந்த நேரத்தில் அமாவாசை திதியும் இருக்குது, செவ்வாய் ஓரை நேரமும் ரெண்டுமே ஒன்றா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கின கடனில் ஒரு பகுதி உங்களால் எவ்வளோ முடியுதோ அதில் ஒரு பகுதி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கடன்கள்லாம் கடகடன்னு குறைகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இதை செய்து பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது கண்டிப்பாக யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி நீங்கள் செய்து தான் பாருங்களேன். அந்த அமாவாசை திதிக்கும் செவ்வாய் ஓரை நேரத்திற்கும் எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அடுத்து சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நேரம் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த திதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த 5 நொடி, அந்த 5 நொடி சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நொடி தாங்க இருக்கும். அதாவது ஒரு திதி அமாவாசை திதியோ இல்லை பௌர்ணமி திதியோ இதை முடிஞ்ச அடுத்த திதி ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த இடைப்பட்ட அந்த 5 நொடி தான் சோடசக்கலை நேரம். அந்த நேரத்தில் திருமூர்த்தி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னா முப்பெரும் தேவர்களோட ஒருங்கிணைந்த ரூபம் தான் திருமூர்த்தி. அவங்கள நம்ம வழிபடும்போது நம்ம கேட்ட அத்தனை விஷயமேவும் நீங்கள் நியாயமாக கேட்கணும். நியாயமாக கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது எப்போ வருது அப்படின்னா நம்மளுக்கு 25ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தான் அமாவாசை திதி முடியுது. அப்போ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 4 மணிக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் அமாவாசை திதி முடிஞ்சு அடுத்த 1 மணி நேரம், அதாவது 4 to 6 இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த 5 நொடி வரலாம். அந்த நேரத்தில் திருமூர்த்தி பகவானை வழிபட்டு உங்களோட வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்றது அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கிடையாதுங்க. வெறும் 5 நொடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு திதி முடிஞ்சு அடுத்த திதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த 5 நொடி
அதுக்கு அவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதனால தான் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எந்த நேரத்தினாலும் அந்த ஒரு 5 நொடி வரலாம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் அந்த 2 மணி நேர கணக்கு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோமசூத்திர பிரதட்சணம். இது எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா, பிரதோஷம். இப்போ எந்த மாதத்தில் வந்து 2 பிரதோஷம் வரும். தேய்பிறையில் ஒரு பிரதோஷம் வரும், வளர்பிறையில் ஒரு பிரதோஷம் வரும். மாதம் மாதம் 2 பிரதோஷம் வரும்ல. எந்த நாள் பிரதோஷமாக இருந்தாலும் அந்த பிரதோஷ நேரம் மாலை எப்பயுமே 4:30 to 6 தான் பிரதோஷ நேரம். அந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டுட்டு சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுவாங்க. அது எப்படி வந்து சிவனை வலம் வரணும் அப்படின்னா, நந்தியிலிருந்து ஆரம்பித்து இடமிருந்து வலமாக வந்து கோமுகி இருக்கு இல்லைங்களா, அது வரை வரணும். திரும்ப கோமுகியிலிருந்து திரும்ப அப்படியே ரிட்டன் நீங்கள் வந்து இந்த சைடு கோமுகி வரை வரணும். திரும்ப கோமுகியிலிருந்து திரும்ப வந்து நீங்கள் இடமிருந்து வலமாக வரணும். கோமுகியை கணக்கு வச்சுட்டு நீங்கள் கோமுகியிலிருந்து இடமிருந்து வலம், திரும்ப வலமிருந்து இடம், அந்த மாதிரி நீங்கள் வலம் வரணும். இது 3, 5, 7 அந்த மாதிரி கணக்கில் வலம் வரலாம். இந்த மாதிரி வலம் வரும்போது சிவபுராணம் பாடலாம். இல்லை அப்படின்னா எனக்கு சிவபுராணம் தெரியாது அப்படின்னா சிவாய நம, ஓம் நம சிவ அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் கூட நம்ம சொல்லிகிட்டே வலம் வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்புறம் வந்து மணிகண்டன் CF8JP அப்படின்ற ஒரு ஐடியிலிருந்து ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான பதிலும் நான் இதில் சொல்லிடுறேன். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே செடி வைக்கிறீங்க, அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, பூச்சியெல்லாம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வச்சுருக்கோம்ல இந்த செடி எல்லாமே வந்து இன்டோர் பிளான்ட்டு, சரிங்களா? இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சன்லைட்டில் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. லைட்டாக வெளிச்சம் இருக்கணும். நிழலில் வச்சாவே வந்து சூப்பராக வளரும். இங்கே உள்ள நான் வச்சுருக்க எல்லா செடியுமே வந்து ரியல் செடி தான், ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஆர்டிஃபிஷியலும் வச்சுருக்கேன், அது தனியாக இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மணி பிளான்ட்டு, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இலை வச்சு காமிச்சேன்ல, அதெல்லாம் இன்டோர் பிளான்ட். உள்ளே வச்சா சூப்பராக வளரும். இப்போ நான் பால்கனியில் வச்சுருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மல்லிகைப்பூ, வில்வம், அப்புறம் துளசி எல்லாம் வச்சுருக்கேன் வெளியே. அதுக்கு வந்து கம்பல்சரி வந்து சன்லைட்டு தேவை. ஸோ அதனால் அதை வெளியே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த டைனிங் டேபிளுக்கு முன்னாடி, அதில் வந்து இது 2மே மணி பிளான்ட். சென்டரில் இருக்கிற செடி அது பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அது இன்டோர் பிளான்ட். உள்ளே வச்சாலும் சூப்பராக வளரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சோஃபா பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு சின்னதாக கிடச்சா கூட போதும், அதை எடுத்து வச்சாவே சூப்பராக வளருங்க. இது எல்லாமே இன்டோர் பிளான்ட் தான். இப்போ நான் பால்கனிக்கு நேராக இங்கே வச்சுருக்கிறதுனால எனக்கு காலையில் அந்த குளிர்ந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த சன்லைட்டும் லைட்டாக படும். அது இல்லாமல் நிழலில் வேற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த செடி எல்லாமே நல்லாவே வளரும். இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக மண்ணெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, நார்மல் மண் தான். நார்மல் வந்து அந்த கொக்கோ பிட் இதெல்லாம் போட்டு வைக்கிற மண் தான். ஸோ அதனால் ஒன்றும் பூச்சியெல்லாம் வராதுங்க. நம்ம டெய்லி அதை டெய்லி க்ளீன் பண்ணுறோம்ல, அதனால் பூச்சி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கீழே நம்ம பிளேட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் தான் வந்து கொசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே வந்தோம் அப்படின்னா பூச்சியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்புறம் இங்கே டிவி யூனிட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தாங்க. இந்த 2 பெரிய இலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான். நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். வாங்கி சும்மா மண் போட்டு அதில் குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஃபுல்லாக வுட்டு. இதில் வந்து நம்ம செடி வச்சு தண்ணி ஊற்றணுன்னா லைட்டாக தண்ணி பட்டால் கூட அது வந்து வுட்டு ஒரு மாதிரி போயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த டிவி யூனிட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தாங்க. அப்புறம் கிச்சனில் இருக்கிற மணி பிளான்ட் ரியல் தான். அன்னபூரணி கிட்ட வச்சுருக்க 2 குட்டி செடியுமே ஆர்டிஃபிஷியல் தாங்க. இப்போ நீங்கள் கேட்டது கேள்விக்கான பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மறக்காமல் 25ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷம். இந்த நாள் சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணி சிவபெருமானை வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.